ஜெய் குருதேவ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களில் ஒருவன் ராதாகிருஷ்ணன், தியான ஆசிரியர், ஹீலர் மற்றும் மக்களுக்காக தியானங்கள் பல சொல்லி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சி எல்லாமே என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய டாக்டர் பிக்கு போதிபாலா அவர்களுக்கும் பரமஹம்ச யோகானந்தர் ஐயா அவர்களுக்குமே சேரும். நான் டாக்டர் பிக்கு போதிபாலா அவர்கிட்ட 1997ஆம் வருடத்திலேருந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கேன். அவரோட பல வருடம் பயணப்பட்டிருக்கோம். அப்படி பயணப்பட்டிருக்கப்படும்போது இந்த பிரபஞ்சத்திலேருந்து எனக்கு ஒரு சில முக்கியமான தியானங்கள் மேலேருந்து கிடைத்தது. அந்த தியானத்தை நான் மட்டும் செய்யாமல் மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆணைக்கிணங்க இந்த பயிற்சியை நான் மக்கள்கிட்ட பேசிக் லெவலில் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு வரோம். இன்னும் மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடி அக்குபஞ்சர் சேவா நிலையத்தில் தொடர்பு கொள்ளப்படும்போது ஐயா சாம்பமூர்த்தி ஐயா அவரிடம் நான் இணைப்பேசியில் பேசப்படும் பொழுது இந்த பயிற்சியை பற்றி சொல்லிட்டு இந்த மாதிரி பிரபஞ்சம் ஒரு ஆணையிட்டிருக்காங்க, மக்களுக்காக இந்த பயிற்சியில் கொண்டு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த மாதம் 20ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 இந்த பயிற்சியை நீங்கள் நடத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதற்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரை இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைத்த உண்மையான தியானம் சரிங்களா. இதை நீங்கள் அனுபவிச்சாதான் இது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ரியலாக நடக்கக்கூடிய நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு தியானம் சரிங்களா. இந்த தியானத்தை பற்றி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரை நடத்த போகிறோம். இந்த தியானத்துடைய பலன் என்ன அப்படின்னோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இரண்டாவது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உங்களால் நுட்பமாக கவனிக்க முடியும். அந்த அளவுக்கு பேசிக் தியானம். மேலும் உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும் பார்த்துங்க அந்த தியானத்தின் மூலமாக. சரி, இது ஓகே. அப்போ மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மத்தியானம் ஆரம்ப நிலை ரேகி அதை நடத்த போகிறோம். இந்த ரேகினால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, வருமுன் காப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆக போகுதுன்னா ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அதை தடுத்து நிப்பாட்டி நம்ம ஆரோக்கியம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ரேகி தியானத்தில் கற்றுக்கிற போகிறோம். இதில் எப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி செக் பண்ணுறது, மரத்துலேருந்து எனர்ஜி எப்படி செக் பண்ணுறது, எப்படி வாங்குறது மரத்துலேருந்து, மேலும் நம்மளுடைய சக்கரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும், மேலும் நம்மளோட ஆறால எனர்ஜி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த பேசிக் லெவல்லையே. இந்த பேசிக் லெவலிருந்து 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 நிலைகள் இருக்குது பார்த்துக்குங்க சரிங்களா. இதே மாதிரி தியானத்தில் அந்த பேசிக் தியானத்திலிருந்து ஒரு 10 நிலை தியானங்கள் இருக்குது சரிங்களா. இதை நீங்கள் கற்றுக்கிட்டு வரப்படும் பொழுது நீங்கள் பொருள் செல்வம், உடல் நலம் சரிங்களா, இது பூரா உங்களுக்கு கிடைக்க பெற்றும் சரிங்களா. குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நோய் நொடிகள் வராது சரிங்களா இந்த பயிற்சியின் மூலமாக சரிங்களா. அனைவரும் வருக, வாழ்க பல்லாண்டு, நலமாக வாழ்க. மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும். ஜெய் குருதேவ்.